ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. நிர்வாணம். ஜைன மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஒன்று மாதிரியை இணைத்து பேசுவது வழக்கம். ஜைனர்களில் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பிரிவினரே ஜாஸ்தி. ஸ்ரமணர் எனப்படும் அவர்களை தமிழில் சமணர் என்றும் அமணர் என்றும் சொல்வார்கள். அதனாலேயே நிர்வஸ்திரமாயிருப்பது அம்மனம் எனப்படுகிறது. அமணர்களுடைய லட்சியத்தை பௌத்தர்களின் நிர்வாணத்தோடு ஒன்றுபடுத்தியே அம்மனமாயிருப்பதை நிர்வாணம் என்றும் சொல்வதாயிற்றோ என்னவோ. நிர்வாணம் என்பதற்கு நேர் அர்த்தம் தீபத்தை ஊதி அணைப்பது. ஒரே சூடாக தகித்து கொண்டு பிரகாசித்து கொண்டிருந்த சுடர் அடியோடு இல்லாமலே போய்விடுவது தான் நிர்வாணம். இப்படி அக்னியை க்ஷணத்தில் அடியோடு இல்லாமல் பண்ண விடுகிற மாதிரி வேற எதையும் பண்ண முடியாது. ஜலத்தை காய்ச்சி கீய்ச்சி பொங்க வைத்துத்தான் வற்றடித்து இல்லாமல் பண்ணணும். இப்படியே மற்ற பூதங்களையும். அப்போதும் கூட அவையெல்லாம் அணுக்களினால் ஆனதால் நாம் அழிந்து விட்டதாக நினைத்த பிறகும் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் வேறு ரூபத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். மேட்டரை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது என்று சொல்கிறார்கள். அக்னி அணுகளால் ஆனது அல்ல. அக்னி எரிவதற்குத்தான் ஆக்சிஜன் வேண்டுமே தவிர அக்னியே ஆக்சிஜன் அணுக்கள் தான் என்று நினைத்துவிடக்கூடாது. அணுக்களால் உண்டாகாததால் அக்னியை தான் அடியோடு ரூபமே இல்லாமல் பண்ணி அழிக்க முடிகிறது. அம்மாதிரி அணைந்து போவதுதான் நிர்வாணம். பூதங்களிலேயே ரொம்ப வீரியத்துடன் இருப்பது அக்னி. அக்னியின் சின்ன பொறி மேலே பட்டால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சின்ன பொறியை பெரிய ஜுவாலையாகி ஊரையெல்லாம் கொளுத்து விட முடியும். காற்று ஜலம் முதலான எந்த பூதத்துக்கும் இத்தனை வீரியம் இல்லை. ஆனாலும் இப்படி இருக்கும் அக்னியைத்தான் அடியோடு ரூபம் இல்லாமல் அழிக்க முடிகிறது. காற்றை அழிக்க முடியுமா? ஜீவாத்மா பாவம் என்று ஒன்று கண், காது, மூக்கு முதலான அநேக அவயவங்களை கொண்ட சரீரத்தின் 100 லட்சம் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற 4 கொண்ட அந்த கரணம் என்பதால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தான் ஒரு ஜீவன் என்ற பாவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 4ஐயும் கொஞ்சம் கூட அடக்கி கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த கரணத்தின் ஆசைகளை சரீர அவயவங்களின் மூலம் அனுபவித்து கொண்டே போவதாக இருக்கிறது. சரீரமே நான் என்று நினைப்பதான ஜீவாத்ம பாவம் ஆணிவேர் விட்டு கொண்டு ஆழமாக ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப வீரியத்துடன் அக்னியை போல வறுத்தெடுப்பதாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட அதை அடியோடு அழித்து விடுவதும் அக்னியை அணைப்பது போலத்தான் என்பதாலேயே இதற்கும் நிர்வாணம் என்று பெயர் கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாதன மார்க்கத்தில் முன்னேறித்தான் அந்த நிலையை அடைய முடியுமானாலும் கடைசி படியில் ஈஸ்வர அனுகிரகம் என்பது ஒரு புயல் காற்று அடித்து தீபத்தில் க்ஷணத்தில் அணைப்பது போலத்தான் ஒரே வீச்சில் ஜீவாத்ம பாவத்தை அழிக்கும். அதனால் நிர்வாணம் என்று பெயர் கொடுப்பது ரொம்பவும் பொருத்தமாகிறது. நிர்வாணம் என்று புத்தர் தான் முதலில் சொன்னார் என்று ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது. அவருக்கு முந்தையே லிபரேஷனை, ஆத்மாவின் முடிவான விடுதலை நிலையை நம் சாஸ்திரங்களில் அப்படி நிர்வாணம் என்று சொல்லியிருக்கிறது. கீதையில் பகவான் ஸ்தித பிரஞனை, ஞான நிலையிலேயே ஊன்றியவனை வர்ணித்து முடிக்கிற போது பிரம்ம நிர்வாணம் ருச்சதி, பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் தனக்குள்ளேயே அடங்கி சுகித்து கழித்து கொண்டு உள்ளோலியிலேயே முழுகி போன யோகி உயிர் வாழும்போதே பிரம்மமாயிருந்து பிரம்ம நிர்வாணம் அடைகிறான் என்று சந்நியாச யோகம் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறார். யோ அந்த சுகோ அந்தராராம ச தாந்தர் ஜோதிரேவ யஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பரமபோதோ அதிகச்சதி. வித்தியாசம் என்னவென்றால் புத்தர் நிர்வாணம் என்று மட்டும் சொல்லியிருக்க பகவான் பிரம்ம நிர்வாணம் என்கிறார். முக்கியமான வித்தியாசம், புத்தர் நிர்வாணம் என்று மாத்திரம் சொல்வதால் ஜீவாத்மா பாவம் அடிபட்டு அழிவுபட்டு ஒரே சூன்யமாய் விடுவதை மட்டுமே குறிப்பிடுகிறார். இப்படி ஜீவாத்மா அழிந்து போய் ஒரே சூன்யமாகி விடாமல் ஜீவாத்மா பாவம் அழிந்தாலும் பரமாத்மாவான பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் என்ற பரிபூர்ண நிலையை குறிக்கத்தான் பிரம்ம நிர்வாணம் என்று ஒவ்வொரு தடவையும் சொல்கிறார். சுகர் சந்நியாசி என்பவனுக்கு ஏற்பட்ட காவி வஸ்திரமும் போட்டுக்கொள்ளாமல் திகம்பரராக இருந்தவர் என்று சொல்லி கொண்டிருந்தேன். விசேஷம் என்னவென்றால் அவர் தம்மளவில் ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாத பரிசுத்த நிலையில் நிர்வஸ்திரமாயிருந்தது மட்டுமில்லை,
இந்த பேத உணர்ச்சி நிறையவுள்ள இதர ஜனங்களும் கூட அவருடைய சாநித்திய விசேஷத்தினால் தாங்களும் அந்த தோஷம் இல்லாதவர்களாகி விடுவார்கள். ஒரு கதை உண்டு. அவர் பூணூல் போடுவதற்கு முந்தையே பரிவிராட்டாக ஓடினார். பின்னாலேயே வியாசர் புத்ரா புத்ரா என்று ஓடினார் என்று சொன்னேன் அல்லவா? பால்யத்திலேயே அப்படி அவர் சுகர் ஓடியிருக்கக்கூடும் என்று நான் சொன்னாலும் இந்த கதைப்படி அவர் நல்ல யௌவன பிராயம் வந்த பின்தான் அப்படி போனது. வியாசர் தனக்கு சத்புத்திரன் வாய்க்க வேண்டும் என்ற தாபத்தோடு பிரார்த்தனையோடு யாகாக்னிக்காக அரணிக்கட்டையை கடைந்து கொண்டிருந்தார். அந்த அக்னியிலேயே சுகர் ஜோதி ஸ்வரூபமாக உத்பவித்தார். உத்பவிக்கும் போது யுவாவாக இருந்தார் என்றும் அபிப்பிராயம் உண்டு. ஆக கட்டிலும் காலை உருவத்தில் அவர் பாட்டுக்கு வஸ்திரம் இல்லாமல் போய்கொண்டிருந்தார். வழியில் ஓரிடத்தில் ஸ்திரீகள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடுவில் சுகர் நிர்வஸ்திரமாக வருகிறார். அவர்களும் அந்த மாதிரியே இருக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி இருப்பதும் சரி, தாங்கள் அப்படி இருப்பதும் சரி, இரண்டுமே அந்த பெண்டுகளுக்கு கொஞ்சம் கூட விகல்பமாக தெரியவில்லையாம். லஜ்ஜையே உண்டாகவில்லையாம். சுகர் மேலே போய்விட்டார். ஒரு நிமிஷம் கழித்து வியாசாச்சாரியாலும் அந்த வழியிலே ஓடி வந்தார். இவர் நல்ல விருத்தர், மர உரி மான் தோல் எல்லாம் போட்டுக்கொண்டு உடம்பை நன்றாக மூடிக்கொண்டிருப்பவர். இவரை பார்த்தவுடன் அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்பவும் வெட்கம் ஏற்பட்டு துணிகளை வாரி போட்டு கொண்டார்களாம். அதென்ன, என் குமாரன் காலை பருவத்துக்காரன் போன போது நீங்கள் பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தீர்கள். நான் கிழவன் வருகிற போது வெக்கம் தாங்க முடியாமல் அவதிப்படுகிறீர்கள் என்று வியாசர் கேட்டாராம். வயசு என்னவாயிருந்தால் என்ன, அவருடைய நிர்மலம்தான் எங்களையும் தொட்டுட்டுத்து. அவர் சந்நிதியிலேயே எங்களுக்கும் வேத உணர்ச்சி தெரியலை என்று அவர்கள் பதில் சொன்னார்களாம். சுகர் மாதிரியானவர்களுக்கு வியவஸ்தை விதிகள் ரூல்கள் எதுவும் இல்லை. 4 ஆச்சிரமங்களில் முடிவானது சந்நியாசம். அதனால் அதற்கும் ரூல்கள் உண்டு. இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணப்படாது என்று அநேகம் உண்டு. ஒரு ரூலுக்கும் உட்படாத பிரம்மஸ்வரூபமாகவே இருந்தவர் சுகர். அதனால் சந்நியாசாசிரமத்திற்கும் மேலே போய்விட்டவர்களுக்கு ஜாதி ஆசாரங்கள் ஆகிய ரூல்களும் கிடையாததால் ஆச்சிரமங்கள் வர்ணங்கள் ஆகியவற்றை கடந்துவிட்ட அவர்களை அதிவர்ணாச்சிரமிகள் என்று சொல்வார்கள். அத்தியாச்சிரமிகள் என்றும் சொல்வதுண்டு. ஆச்சிரமத்தை கடைந்தவர் என்றாலே வர்ணத்தையும் கடந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அதனால் இப்படி அதிவர்ணாச்சிரமி என்பதற்கு பதில் அத்தியாச்சிரமி என்று சொன்னாலே போதும். குரு பரம்பரையில் தக்ஷணாமூர்த்திக்கு அடுத்ததாக மகாவிஷ்ணுவுக்கு முன்பாக தத்தாத்ரேயரை சொல்லும் வழக்கம் உண்டு. அமூர்த்தியான பரபிரம்மமாக இருக்கப்பட்ட தக்ஷணாமூர்த்தி, அப்புறம் திரிமூர்த்தி ஸ்வரூபமான தத்தாத்ரேயர், அதற்கப்புறம் திரிமூர்த்திகளில் வரும் மகாவிஷ்ணு, பிரம்மா என்று குரு பரம்பரை போகிறது. திரிமூர்த்திகளில் விட்டு போன சிவனும் தக்ஷணாமூர்த்தியில் வந்து விடுகிறார். அப்புறம் இந்த பரம்பரைக்கு நடுநாயகமாக ஒரு ஹாரத்தின் நடுவில் உள்ள ரத்ன பதக்கம் மாதிரியாக உள்ள ஸ்ரீ சங்கர பகவத் பாதாலும் சிவன்தான். நான் சொல்ல வந்தது, சுகரை போல அதிவர்ணாச்சிரமியாக குரு பரம்பரையில் வருகிற இன்னொருவர் தத்தர் என்பது. மும்மூர்த்தியும் சேர்ந்தவர் என்றாலும் அவர் தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகியவர்கள் தெய்வங்களாகவே இருப்பது போல இல்லாமல் பூலோகத்தில் அவதூத சந்நியாசியாக தெரிந்து கொண்டிருந்தவர். சந்நியாசி என்றால் அசல் சந்நியாசிரமி அல்ல. அந்த மாதிரி உடைமைகளை எல்லாம் உதறிவிட்டு சதாவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர். வாஸ்தவத்தில் அவரும் சந்நியாசிக்குரிய முண்டனம் கஷாயம் இல்லாமல் அதிவர்ணாசிரமியாக ஜடையுடன் திகம்பரராக இருந்தவர்தான். உள்ளுக்குள்ளே சதாவும் பிரம்ம அனுபவத்திலேயே இருக்கும் அதிவர்ணாசிரமி வெளியில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உடைமைகளை ஆண்டு கொண்டு ராஜாவாக கூட இருக்கலாம். ஒரே இடத்தில் ஜென்மா பூரா வசிக்கலாம், எதுவும் பண்ணலாம். ஆனாலும் தத்தரும் சுகரும் அப்படி இல்லாமல் சந்நியாசிகளைப் போல எல்லா உடைமைகளையும் விட்டவர்கள். ஒரே இடத்தில் இல்லாமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருந்தவர்கள். எம் பிரவ்ரஜந்தம் என்று ஸ்லோகத்தில் ஆரம்பித்தபடி சந்நியாசிகளுக்கே உரிய பரிவ்ராஜாக விருத்தியை, ஓரிடத்தில் தங்காமல் இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பதான வாழ்க்கை முறையை சுகர் மேற்கொண்டிருந்தார். தத்தாத்ரேயரும் அப்படித்தான். ஞானாச்சாரியார்களாக நமஸ்கரிக்கத்தக்கவர்களில் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சகோதரர்களாக 4 பேர். அந்த 4 பேரையும் ஒன்று சேர்த்து பகவானின் விஷ்ணுவின் 24 அவதாரங்களில் ஒன்றான குமார அவதாரம் என்பார்கள்.
குமாரர் என்று சொன்னதற்கு காரணம் 4 பேரில் கடைசியானவரின் பேர் சனத்குமாரர் என்றிருப்பது. இன்னொரு காரணம், இந்த 4 தான் சுப்ரஜைகளாக பிரம்மாவுக்கு முதலில் தோன்றிய புத்திரர்கள், அதாவது பிரம்ம குமாரர்கள் என்பது. எண்ணிய மாத்திரத்தில் மானச புத்திரர்களாக இவர்களை பிரம்மா சிருஷ்டித்து விட்டார். குமார அவதாரம் என்று சொல்வதற்கு 3வது காரணம், இவர்கள் அன்று போல் என்றும் குமாரர்களாக இருப்பது. தக்ஷணாமூர்த்தியும் சுகரும் என்றும் யுவாவாக இருப்பவர்கள், மார்க்கண்டேயரையும் என்றும் 16 என்கிறோம். சனகாதி 4 யவ்வனம் என்கிறவரை கூட போகாமல் என்றும் 5 வயசு பாலர்களாகவே குமாரர்களாகவே இருப்பவர்கள். மகா ஞானிகளாக, சுகர் மாதிரி ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாதவர்களாக பிறந்தவுடனேயே நிவிருத்தி மார்க்கத்திற்கு போய் பிரம்ம ஞானிகளாகிவிட்டார்கள். மற்றவர்களுக்கும் ஞானம் அருளியவர்கள். அத்வைத சம்பிரதாய மடங்களில் வியாச பூஜை பண்ணும்போது குரு பரம்பரையில் வரும் அத்தனை பேருக்கும் பூஜை செய்கிறோம். அவற்றில் பரஸ்பர சம்பந்தம் உடைய சில பேரை 5 பேர் கொண்ட பஞ்சகங்களாக குரூப் பண்ணி பூஜிக்கிறோம். அந்த பஞ்சகங்களில் ஒன்றில் இப்போது சொன்ன சனகாதி 4 சனத் சுஜாதர் என்பவரையும் சேர்த்து 5 பேராக்கி பூஜை பண்ணுகிறோம். இவர்களும் சாஸ்திரோக்தமாக சொல்லப்படும் சந்நியாசிரமம் வகித்தவர்கள் அல்ல. மொட்டை தலையும் கஷாயமும் இல்லாதவர்கள். சுகரையும் தத்தரையும் போலத்தான் இவர்களும் நிர்வஸ்திரமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளாக இருப்பதால் அதில் பாமரர்களுக்கும் கூட விகல்பம் தெரியாது. இவர்களையும் ஆதிவர்ணாசிரமிகளில் தான் சேர்க்க வேண்டும். மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், குரு பரம்பரையில் சுகர் வரையில் சுகர் உள்பட எவருமே ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கும்படியான ரூல்களுக்கு உட்பட்ட சந்நியாச ஆசிரமம் வகித்தவர்கள் அல்லர். ஆனாலும் பிரம்ம ஞான ஸ்வரூபங்களாக இருந்ததால் பிரம்ம வித்யைக்கு ஆச்சாரிய புருஷர்களாக இருந்தார்கள். கலியில் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு ஞானோபதேசம் செய்வது சரி வராது என்று பார்த்தோம். அப்படியே தான் அதிவர்ணாசிரமமும். அதிவர்ணாசிரமிக்கு இருக்க வேண்டிய ஸ்திரமான பிரம்ம அனுபவத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவனுக்கு ஆச்சாரங்கள் எதுவும் வேண்டியதில்லை என்றிருப்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு மனம் போனபடி செய்கிற வேஷதாரிகள் தங்களை அதிவர்ணாசிரமிகளாக சொல்லிக்கொண்டு புறப்படக்கூடிய யுகம் இது. தற்காலத்தில் மனசுக்கு வேதனை தருவதாக இப்படி அங்கங்கே கேள்விப்படுகிறோம். அதனால் அதிவர்ணாசிரமி என்றால் அவநம்பிக்கை, அவமரியாதை, பரிகாசம் எல்லாமும் தோன்ற இடம் கொடுத்திருக்கிறது. எனவே கலியில் அதிவர்ணாசிரமிகள் குரு பரம்பரையில் வருகிறதற்கில்லை என்றுதான் சுகாச்சாரியாளுக்கு அப்புறம் விதிவத்தாக சந்நியாசிரமம் வாங்கி கொண்டவர்களின் பரம்பரை கௌடபாதரிலிருந்து தொடங்கியது. இப்படி சொன்னதால் ரூல் படியான சந்நியாசிரமம் என்பதே கௌடபாதரிலிருந்து தான் ஆரம்பித்ததாக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. அது கௌடபாதருக்கு முன்பே ஆதியிலிருந்து இருந்ததுதான். 4 ஆசிரமங்கள் என்பது ஆதியான வேத காலத்திலிருந்தே இருப்பது. வேதத்தில் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 இருப்பதை வரிசை கிரமமாக பிரம்மச்சாரியின் அத்தியனம், கிருகஸ்தனின் யஞ்ஞ அனுஷ்டானம், அரண்யத்தில் போய் இருந்து கொண்டு தத்துவ விசாரத்தோடு வானப்பிரஸ்தன் செய்யும் கர்மானுஷ்டானம், அரண்யத்தில் போய் இருந்து கொண்டு தத்துவ விசாரத்தோடு வானப்பிரஸ்தான் செய்யும் கர்மானுஷ்டானம், கர்மாவை விட்டுவிட்டு சந்நியாசி செய்கிற சுத்தமான தத்துவ விசாரம் என்று 4 காட்டுவதுதான். இப்படி வேத முறையை நன்றாக புரிந்து கொண்டு சொல்லியிருப்பது யாரென்றால் பால் டாய்சன் என்கிற ஜெர்மனிக்காரர். அவருக்கு நம் ஆச்சாரியாலின் சித்தாந்தத்தில் எல்லையில்லாத ஈடுபாடு. பிரகதாரண்ய உபநிஷத்தில் யாங்கிய வல்கியர் பத்னிகளை விட்டுவிட்டு சந்நியாசியாக புறப்பட்டதை பார்க்கிறோம். நாரத பரிவ்ராஜக உபனிஷத் என்பது போல சந்நியாசத்திலே எத்தனை வகை உண்டு என்று விவரித்து சொல்வதற்காகவே 10-15 உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. அவதூதோபனிஷத், சந்நியாசோபனிஷத் என்றெல்லாம் இருக்கின்றன. முதல் மனுஷனை பிறப்பித்தவர் மனு. அவரை எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக மனுஸ்மிருதி என்றும் மனு தர்மசாஸ்திரம் என்றும் சொல்லப்படும் நூலை பண்ணினார். அதிலும் அப்புறம் வந்த மற்ற ஸ்மிருதிகளிலும் 4 ஆசிரமங்களை சொல்லி துரிய ஆசிரமமாக 4வது ஆசிரமமாக சந்நியாசத்தை விதித்திருக்கிறது. துரிய ஆசிரமத்திலிருந்து தான் துரிய பதம், விழிப்பு, கனவு, உறக்கம் 3ம் கடந்த 4வதான சமாதி நிலை பெற வேண்டும் என்று ஸ்மிருதிகள் தர்மசாஸ்திரங்கள் விதித்திருக்கின்றன. பல தர்மசாஸ்திரங்களை பார்த்து அவற்றில் சொல்லியுள்ள விஷயங்களை தொகுத்து கொடுப்பதாக நிபந்தன கிரந்தங்கள் என்று இருக்கின்றன. அவற்றில் சந்நியாச தர்மங்களை விரிவாக சொல்வதாக விஸ்வேஸ்வர ஸ்மிருதி என்பது இருக்கிறது. விஸ்வேஸ்வர சம்ஹிதை என்றும் சொல்வது. ஆனபடியால் ஜீவ சிருஷ்டி ஏற்பட்ட நாளாகவே விதிவத்தான சந்நியாசிகள் உண்டு.
அத்வைத சம்பிரதாயத்தையே முற்றிலும் தழுவியர்களாகவோ ஓரளவு தழுவியர்களாகவோ சந்நியாசியாகவும் அத்தியாச்சிரமியாகவும் இருந்த பூர்வீகர்கள் சிலரை பற்றி ஆச்சாரியலி பாஷ்யத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் ஆச்சாரியாலின் குரு பரம்பரையில் அவருக்கு அப்புறம் அவருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்துள்ள நம் எல்லோருக்குமே அதுதான் குரு பரம்பரையாகிவிட்டது. அதில் அவருடைய பரமகுருவான கௌடபாதரும் குருவான கோவிந்த பகவத்பாதரும் தான் விதிவத்தாக சந்நியாசம் வாங்கி கொண்டு சாஸ்திர பிரகாரம் அந்த ஆசிரமத்தின் ஆசரணைகளை நடத்தியவர்கள். சனகாதியர், தத்தர், சுகர் முதலியவர்கள் சந்நியாசத்திற்கும் மேலே போன மகா பெரியவர்களாதலால் சந்நியாச தீட்சை கொடுக்கும் அதிகாரம் அவர்களுக்கும் உண்டு. அப்படித்தான் சுகரிடமிருந்து கவுடர் சந்நியாசம் வாங்கி கொண்டது. குடிசகர், பகுதகர், ஹம்சர், பரமஹம்சர் என்று 4 வகையாக கூறப்படும் சந்நியாசிகளில் அத்வைத சந்நியாசிகள் 4வதான உத்தம பிரிவை சேர்ந்தவர்கள். அதாவது பரமஹம்சர்கள் ஓரிடத்திலேயும் ஸ்திரவாசம் செய்யாமல் சஞ்சரித்து கொண்டே இருப்பதால் அவர்களை பரமஹம்ச பரிவ்ராஜகர்கள் என்று சொல்வது வழக்கம். ஆச்சாரியாலை கூட அப்படித்தான் சொல்வது அவருடைய மடங்களில் வருகிற சுவாமிகளையும் தான். மடம் என்ற ஸ்தாபனத்திலிருந்து கொண்டு லோகத்திற்கு தர்மங்களை எடுத்து சொல்லும் குருக்களாக இருப்பதால், குருபீடம் என்பதிலிருந்து கொண்டு ஆஃபீஸ் பண்ணும் சந்நியாசிகளாக இருப்பதால், அதாவது லோக பொறுப்பு என்பதே இல்லாத சந்நியாசியா இல்லாமல் லோகத்தில் தர்மம் வளர்வதற்கு பாடுபடும் பொறுப்பை பெற்றிருப்பதால் இங்கே பரமஹம்ச பரிவ்ராஜகர்களுக்கான விதிமுறைகளில் சில மாறுதல்கள் பண்ணியிருக்கிறது. சந்நியாச உபநிஷத்துக்களிலும் ஸ்மிருதிகளிலும் மற்ற பழைய புஸ்தகங்களிலும் சொல்லியிருப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக நாம் ஆச்சாரியலிடம் பார்க்கிறோம், அவருடைய மடங்களை சேர்ந்த சுவாமிகளிடம் பார்க்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இவர்கள் ஒரு பொறுப்பும் இல்லை என்று விட்டவர்களாக இல்லாமல் லோகத்தில் தர்மாபிவிருத்திக்கு பொறுப்பு பெற்றவர்களாக இருப்பதுதான். இந்த விஷயம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது பரமஹம்ச சந்நியாசிகளையும் அத்தியாச்சிரமிகளையும் பற்றியது. சந்நியாசத்தையும் கடந்தவரே அத்தியாச்சிரமி என்றாலும் பழைய சாஸ்திரங்கள் சிலதில் பரமஹம்சர்களையே நாம் அத்தியாச்சிரமி என்று சொல்கிறவரை போலத்தான் வர்ணித்திருக்கிறது. அவற்றில் பரமஹம்ச சந்நியாசிகளையே வஸ்திரம், தண்ட, கமண்டலம் ஆகியவற்றையும் விட்டுவிட்டவராக சொல்லி சுகர், தத்தர் முதலியவர்களையும் இந்த கோஷ்டியிலேயே சேர்த்திருக்கிறது. பரமஹம்ச சந்நியாசிக்கு அப்புறம் துரியாதீதர், அவதூதர் என்று 2 பிரிவுகளை சொல்லி இவர்களை அத்தியாச்சிரமிகள் என்று குறிப்பாக வேறுபடுத்தி காட்டும் வழக்கம் வந்த பிறகும் கூட அத்தியாச்சிரமிகளை பரமஹம்ச பரிவ்ராஜகர்கள் என்று சொல்வது நீடித்து வந்திருக்கிறது. ஆச்சாரியலை சாந்தோக்கிய பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் பரமஹம்ச பரிவ்ராஜகை அத்தியாச்சிரமபி என்று சொல்லியிருக்கிறார். பரமஹம்ச பரிவ்ராஜகர்களான அத்தியாச்சிரமிகளால் என்று அர்த்தம். அதாவது யதி தர்மங்கள் என்னும் ரூல்கள் உள்ள 4வது ஆசிரமியே சந்நியாசி. இந்த ரூல்களும் நழுவி போய் 4வது ஆசிரமத்திற்கும் மேலே போனவனே அத்தியாச்சிரமி என்று வித்தியாசம் பார்க்காமல் 2 பேரையும் ஒன்றாகி குறிப்பிடும் வழக்கம் வெகு காலமாக இருந்து வந்திருக்கிறது. சம்சார ஆசையையும் இக லட்சியத்தையும் விட்டுவிட்டு ஒருத்தன் கிளம்பி விட்டான் என்ற பிறகு அப்படி கிளம்பின எல்லாரையும் ஒன்றாகவே சொல்லிவிடலாம் என்று ஏற்பட்டிருக்கிறது. விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் என்று 2 சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. யதி தர்ம ரூல்களுக்கு கட்டுப்பட்டு துரியாசிரமம் என்று ஆரம்பிப்பவனே அந்த ஆசிரமத்தில் முன்னேறி ரூலையும் விட்டு அத்தியாச்சிரமியாக ஆவதை இந்த பாகுபாடு தெளிவு செய்து காட்டுகிறது. விபிதிஷா என்றால் ஒன்றை அறிய ஆசைப்படுவது, மனசார தாபப்படுவது. சமாதி நிலை, ஆத்ம சாட்சா்காரம், பிரம்மானந்தம் என்றெல்லாம் சொல்லப்படுவது என்னவென்று அறிய ஒருவர் ஆசைப்படுகிறார், தாபப்படுகிறார். இப்படியொரு விவிதிஷா அவருக்கு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் உள்ள மட்டும் மேலே சொன்ன லட்சியத்துக்கே டெடிகேட் பண்ணி கொண்டு பிரயாசைப்படி முடியாது என்று அவர் ஃபீல் பண்ணுகிறார். அதனால் கிரமமாக சாஸ்திரங்கள் சொல்லியுள்ளபடி சந்நியாசம் வாங்கி கொண்டு தண்ட, கமண்டல, காஷாய தாரணம், மற்ற யதி தர்ம ரூல்கள் ஆகிய எல்லாவற்றையும் பண்ணுகிறார். இதுதான் விவிதிஷா சந்நியாசம். இப்படி சந்நியாசியாக ஆத்ம சாஸ்திரங்களை படித்து விசாரம் பண்ணி கொண்டு முன்னேறும்போது சமாதி நிலை பற்றி சொல்லி இருப்பதெல்லாம் நிஜமானவைதான் என்ற நிச்சயம் அவருக்கு ஏற்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த அனுபவம் வந்து தொட்டுவிட்டு போகிறது. தொடும், ஆனால் போயும் விடும். கரையோரத்தில் சமுத்திர அலை கொஞ்சம் காலை தொட்டுவிட்டு போய்விடுகிற மாதிரிதான். சமுத்திரத்தில் அப்படியே மூழ்கி நனையவில்லை.
கேள்வி அறிவில் பிறந்த ஆசையானது இப்படி கொஞ்சமாவது அனுபவ அறிவாகவே ஆகும்போது விவிதிஷா போய் வித்வத் உண்டாகிறது. ருசி கண்டுவிட்டதால் அப்படியே அந்த ரசத்திலேயே முழுக்க முழுகி போக வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறது. அச்சமயத்தில் யதி தர்ம ரூல் படி பார்த்து பார்த்து பண்ணி கொண்டிருப்பது கூட நிதித்தியாசனம் என்பதான் தீவிர ஆத்ம விசாரத்துக்கு இடைஞ்சல் பண்ணுவதாக நினைக்கிறார். அதனால் தண்ட கமண்டல காஷாயாதிகளையும் மற்ற யதி தர்ம ரூல்களையும் விட்டு விடுகிறார். அதுதான் வித்வத் சந்நியாசம் என்பது. சாட்சாத்காரம் என்னவென்று அறியாத நிலையில் அறிய ஆசைப்பட்டு மேற்கொள்வது விவிதிஷா சந்நியாசம். அதன் டேஸ்டை கொஞ்சம் அறிய ஆரம்பித்த பின் பூர்ணமாக அறிந்து அதையே சாஸ்வதமாக்கிக் கொள்வதற்காக ரூல்களை கொண்ட சந்நியாசத்தையும் விட்டுவிட்டு அத்தியாசிரமத்திற்கு போவது வித்வத் சந்நியாசம். சந்நியாசத்துக்கு சந்நியாசம் என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு. பக்குவமாக ஒருத்தன் ஏதோ கொஞ்சம் விரக்தி மாதிரி தோன்றியதில் வீட்டை விட்டு புறப்படுகிறான். விட்டு விடுவதுதான் சந்நியாசம். அப்படி சந்நியாசி ஆகிறான். அப்புறம் விரக்தி போன இடம் தெரியவில்லை. பழைய ஆசைகள் எல்லாம் திரும்புகின்றன. போதும் சந்நியாசம் என்று சந்நியாசத்தை விட்டுவிட்டு அகத்துக்கே திரும்பி விடுகிறான். இதுதான் சந்நியாசத்துக்கு சந்நியாசம். அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவதை ஒருத்தன் நிறுத்திவிட்டால் தர்ப்பணத்துக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டான் என்று சொல்வதுண்டு. அப்படி சந்நியாசத்துக்கு சந்நியாசம். ஆனால் ஒரு அத்தியாசிரமி சந்நியாச தர்மத்தை விடும்போது அவர் சம்சாரத்துக்கு திரும்புவதற்காக அப்படி பண்ணவில்லை. யதி தர்மத்தை விடுவது அவருக்கு முக்கியமில்லை, நோக்கமில்லை. சமாதி நிலையில் சேர்ந்திருப்பது தான் அவருடைய நோக்கம். சந்நியாச ஆசரணையை அவர் விடுவது அதன் லட்சியமான அனுபவத்தில் சேர்வதற்கே. சந்நியாசத்திலிருந்து கீழே வராமல் அதற்கு மேலே போவதற்காக விடுகிறார். அதனால்தான் அதி ஆசிரமி என்பது. இப்படி சொன்னதால் அனுபூதி வாய்க்க ஆரம்பிக்கும் நிலையில் எல்லா சந்நியாசிகளுமே துரிய ஆசிரமத்திலிருந்து அத்தியாசிரமத்துக்கு போகத்தான் செய்வார்கள். அப்படித்தான் செய்யணும் என்று இல்லை. கிரகஸ்தாசிரமியாகவே இருந்து கொண்டும் கூட ஜனகர் ஜீவன் முக்தராக இருந்திருக்கிறார். சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் பிரம்மச்சரிய ஆசிரமியாக இருந்து கொண்டே அத்வைத அனுபூதிமானாக இருந்திருக்கிறார். இப்படி இந்த 2 ஆசிரமங்களில் ரொம்ப அபூர்வமாக சிலர் இருந்திருக்கிறார்கள் என்றால் விதிவித்தான ரூல்களை கொண்டதான சந்நியாசிரமத்தில் இருந்து கொண்டோ ஏராளமான மகான்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். டான் என்று ஒரே ஃப்ளாஷில் ஒரு சந்நியாசிக்கு சாட்சாத்காரம் சாஸ்வதமாக கூடும்போது அதற்கப்புறம் அதை எதுவும் கலைக்க முடியாது என்பதால் மூச்சு விடுகிற மாதிரி இன்வாலண்டரியாகவே அனிச்சையாகவே ஆசிரம விதிகளை அவரால் விடாமல் அனுசரித்து வர முடியும். இப்படி பல பேர் உண்டு. ஒரே வீச்சில் இல்லாமல் சமாதி கூடுவதும் கலைவதுமாக இருந்து போக போக ஸ்திரப்பட்டவர்களையும் கூட பலர் ரூல்களை விடாமல் அவற்றின்படியே பண்ணி கொண்டு போனவர்கள்தான். இதெல்லாம் பேச்சினால் புரிய வைக்கும் விஷயமில்லை. அவரவர் அனுபவத்தையும் ஈஸ்வரன் அவர்களை கொண்டு லோகத்துக்கு என்ன மாதிரி உதாரணம் காட்ட நினைக்கிறான் என்பதையும் பொறுத்தே ஒரு மகான் அத்தியாசிரமியாகவோ தேகம் விழுகிறவரை விதிவத்தான சந்நியாசிரமியாகவோ இருப்பது அமையும். எந்த விதி நிஷேதமும் தேவைப்படாதவனாகவும் சகல விதி நிஷேதங்களையும் முறித்து போட்டு உயிரை போனவனாகவும் பரிபூர்ண சுதந்திரனாக உள்ள ஒரு ஞானியை லோகத்து காட்ட வேண்டும் என்று ஈஸ்வரன் நினைக்கும் போது ஒருவரை அதிவர்ணாசிரமியாக்கி காட்டுகிறான். சாஸ்திர கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியம் என்று ஜனங்களுக்கு புரிய வைக்க நினைக்கும் போது அவனே ஒரு பிரம்ம ஞானியை சாஸ்திர விதிகளின்படி நடந்து காட்டும் சந்நியாசியாக இருந்து காட்ட பண்ணுகிறான். தத்தாத்ரேயரையும் சுகரையும் போன்ற அத்தியாசிரமிகளான குருமார்கள் பிரம்ம வித்யா பரம்பரையில் தோன்றியிருந்தாலும் கட்டுப்பாடுகள் ஒரேடியாக குலைந்து கிடக்கும் இந்த யுகத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாதவரான அத்தியாசிரமியிடமிருந்து ஜனங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அவருடைய உள் அனுபவத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் தான் கவுடரிலிருந்து ஆசிரம கட்டுப்பாட்டுள்ளதான சந்நியாசத்தை தழுவியவர்களாகவே நம்முடைய குரு பரம்பரை அமைந்தது. லோகத்திற்கு வழிகாட்ட அந்த ஆச்சாரியால் சாஸ்திரோக்த கட்டுப்பாடுகளுள்ள சந்நியாசிராமியாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது, அவரும் வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் வழியை பின்பற்றுவராக தாமும் அத்தியாசிரமியிடமிருந்து இல்லாமல் சந்நியாசி ஒருவரிடமிருந்தே தீட்சை பெற வேண்டும். இந்த சாஸ்திர மரியாதையை வலியுறுத்துவதற்காக அவருடைய குருவும் கூட இப்படியே சந்நியாசியிடமிருந்து ஆசிரமம் பெற்றவராகவே இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் தான் கௌடபாதரிலிருந்து விதி நிஷேதங்களுடன் கூடிய 4வது ஆசிரமிகளாக குரு பரம்பரை அமைந்திருக்கிறது.
ஒரு விஷயம் சொல்லப்போனால் 9 விஷயம் அகப்படுகிறது. புதையலாக அகப்படுவதால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே போவோம். அத்தியாச்சிரமிகளை பரமஹம்ச பரிவ்ராஜகர் என்று ஆச்சாரியால் சொல்வது எங்கே என்றால், இந்திரனை பல வருஷங்கள் திரும்ப திரும்ப சோதித்து பார்த்துவிட்டு அப்புறம் பிரஜாபதி அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்ததாக சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கிறது. உபதேச ஆரம்பத்தில் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போதுதான் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறார். எல்லா ஆசை அரிப்புகளையும் துறந்தவர்களாகவும் வேறு நாட்டம் இல்லாமல் ஆத்ம ஞானம் ஒன்றுக்கே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாகவும் வேதாந்த விஞ்ஞானங்களிலேயே பூர்ணமாக ஈடுபட்டவர்களாகவும் பிரஜாபதி 4 பிரகரணங்களாக இங்கு கூறியுள்ள சம்பிரதாயத்தை அனுசரிப்பவர்களாகவும் உள்ள பரம பூஜ்யர்களான பரமஹம்ச பரிவ்ராஜகர்களாகிய அத்தியாச்சிரமலாலேயே இந்த ஆத்ம வித்தியை அறியக்கூடியது. தற்காலத்திலும் கூட இப்படிப்பட்டவர்களே இந்த வித்தியையை சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறார்கள். இந்த யோக்கியத அம்சங்கள் இல்லாத வேறு யாரும் உபதேசிப்பதில்லை என்கிறார். உபனிஷத்தில் 4 பிரகரணங்களாக வரும் பிரஜாபத்திய வித்தியை உபதேசிக்கும் ஞானிகள் ஆச்சாரியால் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்று இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதாவது அவருடைய அவதாரத்திற்கு முன்பு வேத தர்மம் அடியோடு அணிந்து விடாமல் முணுக்கு என்றாவது பிரகாசித்து கொண்டுதான் இருந்திருக்கிறது என்று நிதர்சனமாகிறது. ஆத்ம அனுபவம் இல்லாமலே போலி பண்ணி கொண்டிருப்பவர்களும் ஞான வழி என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய ஆத்ம சாஸ்திரங்களுக்கு வித்தியாசமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பௌத்தர் முதலானோரும் அப்போது நிறைய இருந்தாலும் கொஞ்சமாவது வைதிகமான சத்குருக்களும் சம்பிரதாய பரம்பரையில் வந்தவர்களாக இருந்துதான் இருக்கிறார்கள். இப்படி இருந்தவர்களில் அத்தியாச்சிரமிகளும் இருந்திருக்கிறார்கள், துரியாச்சிரமிகளும் இருந்திருக்கிறார்கள். ஆச்சாரியால் குருமுகமாக துரியாச்சிரமம் பெற்றுக்கொள்ள நிச்சயித்த போது லோகத்தில் சாஸ்திர மரியாதை இருக்க பண்ண வேண்டும் என்று நினைத்து சாஸ்திர விதிகளையும் விட்டுவிட்ட அத்தியாச்சிரமிகளிடம் போகாமல் சாஸ்திரோக்தமாக நடக்கும் துரியாச்சிரமியான கோவிந்த பகவத் பாதரிடமே போய் தீட்சை வாங்கி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி கோவிந்த பகவத் பாதரும் கௌடபாதரும் தம் குருக்களிடமிருந்து சந்நியாசம் வாங்கி கொண்டவர்கள். சுகர் சந்நியாசி இல்லை. அவர் அனுபேதராக பூநூல் இல்லாமல் இருந்தார் என்றால் அது பூநூலை அறுத்து போட்டுவிட்டு சந்நியாசியானதால் அல்ல, பூநூல் போடுவதற்கு முன்பே அவர் அத்தியாச்சிரமியாக புறப்பட்டு விட்டதால் தான். கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் இருவருமே சந்நியாசிகளாய் இருந்தாலும் பின்னவர்தான் சந்நியாச நாமம் என்று புதிதாக ஒரு பெயர் பெற்றவராயிருக்கிறார். ஜெய ஜெய சங்கர.